நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதியினுடைய நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். தேசிய யூனிகார்ன் தினம். சுவையான ஆடம்பரமான யூனிகார்ன் கப் கேக்குகளை சுட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சர்வதேச இளஞ்சிவப்பு தினம். உலகம் முழுவதும் கொடுமைப்படுத்துதல், பாகுபாடு, ஓரினச் சேர்க்கை, டிரான்ஸ்போபியா மற்றும் டிரான்ஸ்சோகினி ஆகியவற்றுக்கு எதிராக தேசிய வின்ஸ்டன் சர்ச்சில் தினம். கௌரவ அமெரிக்க குடிமகனான இரண்டாவது நபர் ஏப்ரல் 9ஆம் தேதி அவருடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. சர்வதேச ASMR தினம். PTSD, பதட்டம், மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ASMR உதவும். அடுத்ததாக ஏப்ரல் 9ஆம் தேதி அப்போமட்டாகஸ் தினம். தேசிய முன்னாள் போர் கைதி அங்கீகார தினம். தங்கள் தேசத்திற்காக சேவை செய்வதற்காக சிறைபிடிக்கப்பட்டவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த நாள் ஒரு அங்கீகார தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய முதிர்ந்த மகளிர் தினம். ஞானமும் சாதனையும் மிக்க பெண்கள் வாழ்க்கையின் அத்தியாயங்களை தழுவி வலிமையையும் ஞானத்தையும் பெற இந்த நாள் உதவுகிறது. கல்வி மற்றும் பகிர்வு தினம் ஏப்ரல் 9ஆம் தேதி. கற்றலை ஒரு கூட்டு அனுபவமாக மாற்றுவதன் மூலம் கல்வியின் சக்தியை திறக்கவும், ஒன்றாக நாம் நமது அறிவை விரிவுபடுத்தி நமது ஆற்றலை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக. ஏப்ரல் 9 தேசிய பழங்கால பொருட்களை போற்றும் நாள். உங்கள் வீட்டில் உள்ள பழங்கால பொருட்களின் பின்னணியில் உள்ள வரலாறுகள் குறித்து உங்கள் குடும்பத்தின் மூத்த மக்களுடன் பேசி அவற்றை பாதுகாத்தல். உலகளாவிய முழுமையான செல்வ தினம் ஏப்ரல் 9ஆம் தேதி. வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் செழிப்பை பின்னி பிணைந்த முழுமையான நல்வாழ்வு. தேசிய உயிரி இயக்கவியல் தினம். இயக்கம் மற்றும் வடிவத்தின் அதிசயங்களை ஆராய்ந்து இந்த வசீகரிக்கும் துறையானது தடகள வீரம் மற்றும் மனித இயக்கத்தின் செயல்பாடுகளை பற்றியது. தேசிய பெயர் உங்களை நீங்களே போற்றும் தினம். உங்கள் பெயர் உங்களை பிரதிபலிக்கவில்லை என்று நீங்கள் எப்போதும் உணர்ந்திருக்கலாம், அல்லது புதிதாக ஏதாவது ஒன்றை முயற்சித்திருக்கலாம். தேசிய கோழி குஞ்சு விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 9ஆம் தேதி. தேசிய சீன பாதாம் குக்கி தினம். தேசிய நூலக மக்கள் தொடர்பு தினம். உலகம் முழுவதும் இலவச நூலக புத்தகங்களை விநியோகிப்பதற்கும் எழுத்தறிவு விகிதங்களை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள் தேசிய நூலக மக்கள் தொடர்பு தினம். ஏப்ரல் 9 விமிரிட்ஜ் தினம். தேசிய நூலக வாரம் ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 12 வரை கொண்டாடப்படுகிறது. அறிவு பெருவெளிகளான இந்த புகலிடங்கள் கதைகளையும் ஞானத்தையும் தாங்கி நிற்கின்றன. தேசிய வனவிலங்கு வாரம் ஏப்ரல் 7 முதல் ஏப்ரல் 13 வரை. அடுத்ததாக ஏப்ரல் 4 முதல் ஏப்ரல் 18 வரை தேசிய பூங்காக்களை போர்ட்நைட் கண்டுபிடியுங்கள். அடுத்ததாக ஏப்ரல் 7 முதல் ஏப்ரல் 13 வரை சமூக தோட்ட வாரம் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 9 இந்த நாளில் என்ன நடந்தது என்பதை இந்த வரலாற்றின் பக்கங்களில் புரட்டி பார்க்கலாம். 2005 இளவரசர் சார்லஸ் கமீலா பார்க்கர் பவுல்ஸை மணந்தார். சார்லஸ் முன்பு வேல்வு இளவரசி டயானாவை மணந்தார். கமீலாவுடனான அவரது இரண்டாவது திருமணம் அவரை பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் சிவில் திருமணம் செய்து கொண்ட முதல் உறுப்பினராக்கியது. 1967 முதல் போயிங் 737 விமானம் அதன் முதல் விமானத்தில் புறப்பட்டது. குறுகிய முதல் நடுத்தர தூர விமானம் வரலாற்றில் அதிகம் விற்பனையாகும் விமானமாகும். 1952 பொலிவிய தேசிய புரட்சி ஹியூகோ பல்லிவியனின் அரசாங்கத்தை தூக்கி எறிந்தது. 1940 ஜெர்மனி டென்மார்க் மற்றும் நார்வே மீது படையெடுத்தது. 1860 உலகின் முதல் மனித குரல் பதிவு உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சு கண்டுபிடிப்பாளர் எட்வார்ட் லியோன் ஸ்காட் டி மார்டின்வில்லே தனது போனோகிராஃப் ஆரம்பகால ஒளிப்பதிவு சாதனம் பயன்படுத்தி பிரெஞ்சு நாட்டுப்புற பாடலான ஆ கிளேர் டி லா லூன் பாடலை பாடுவதை படம் பிடித்தார். அடுத்ததாக இந்த நாளில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 9 1975 ராபி பவுலர் ஆங்கில கால்பந்து வீரர் மற்றும் மேலாளர். ஜாக் வில்லனுவே 1971 ஏப்ரல் 9ஆம் தேதி பிறந்தவர். கனடிய கார் பந்தய ஓட்டுநர். 1954 ஏப்ரல் 9 இயன் டங்கன் ஸ்மித் ஸ்காட்டிஷ் கேப்டன் மற்றும் அரசியல்வாதி. ஸ்டீவ் காட் அமெரிக்க ட்ரம்மர் 1945 ஏப்ரல் 9ஆம் தேதி பிறந்தவர். அமெரிக்க பாடகர், நடிகர், ஆர்வலர் பால் ராப்சன் 1898 ஏப்ரல் 9ஆம் தேதி பிறந்தவர். இந்த நாளில் நினைவு நாளாக
அனுசரிக்கக்கூடிய பின்வரும் ஆளுமைகள்: 2011 சிட்னி லூமெட் அமெரிக்க இயக்குனராக இருந்தவர். 2005 ஏப்ரல் 9 ஆண்ட்ரியா டுவர்கின் அமெரிக்க ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர். பில் வோக்ஸ் அமெரிக்க பாடகர், பாடலாசிரியர், கிதார் கலைஞர் 1976இல் இறந்தார். பிராங்க் லாயிட் ரைட் பாலிங் வாட்டரில் உள்ள பிரைஸ் டவரை வடிவமைத்த அமெரிக்க கட்டிடக் கலைஞர் 1959 ஏப்ரல் 9இல் இறந்தவர். 1945 டீட்ரிட் போன்ஹோப்பர் ஜெர்மன் மதகுரு மற்றும் இறையியலாளர் 1945இல் இறந்தார். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று நடந்த நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். திப்பு சாஹிப் இந்தியாவின் பெட்னூரில் இருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடித்தார். 1783. 1893 இந்திய எழுத்தாளரும் பன்மொழி புலவருமான ராகுல் சாங்கிருத்தியாயன் பிறந்த தினம். அடுத்ததாக 1942 பட்டான் போர் முடிவுக்கு வந்தது. ஜப்பானின் முதல் விமான கடற்படையின் இந்திய பெருங்கடல் தாக்குதலில் பிரிட்டிஷ் விமானம் தாங்கிய கப்பலான HMS கேம்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய நாசகார கப்பலான HMAS வாம்பயர் மூழ்கடிக்கப்பட்டன. 2011 ஏப்ரல் 9 லோக்பால் சட்டத்தை இயற்றுவதற்கான கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அண்ணா ஹசாரே தனது சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். 2011 ஏப்ரல் 9 ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்திற்காக அண்ணா ஹசாரேவுக்கு ரூபாய் 1 கோடிக்கு IIBM ரவீந்திரநாத் தாகூர் சர்வதேச விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் அதை நிராகரித்தார். முக்கியமான நாட்களாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேசிய வின்ஸ்டன் சர்ச்சில் தினம். ஐக்கிய ராஜ்யத்தின் முன்னாள் பிரதமர் சர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் நினைவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி தேசிய பழங்கால பொருட்களை போற்றும் நாள். இந்த நாள் மக்கள் பழங்கால பொருட்களை ஏற்கனவே தனது வாழ்க்கையில் தனது மூதாதையர்களை கொண்டு அவற்றை பயன்படுத்தி இருப்பார்கள். அந்த பயன்படுத்திய பொருள்களை மீண்டும் பாராட்டவும், போற்றவும், அதை பாதுகாக்கவும் இந்த நாள் ஊக்குவிக்கிறது. ஏப்ரல் 9 வரலாற்றின் பக்கங்களில் பின்லாந்து மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. ஜார்ஜியாவில் தேசிய ஒற்றுமை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் வீரத்தின் நாள் அல்லது ஆராவ் காக்கிங்டன் சட்ட புத்தகம் எழுதப்பட்ட 2ஆம் நாள் விழா டெலோமா தியாகிகள் தினம் துனிசியா நாட்டில் கொண்டாடப்படுகிறது. தேசிய முன்னாள் போர்க்கைதி அங்கீகார தினம் அமெரிக்காவில் கொண்டாடப்படுகிறது. விமி ரிட்ஜ் தினம் கனடாவில் வீரம் நாள் CRPFக்காக இன்று கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக ஏப்ரல் 9 கிழக்கு மரபு வழி வழிபாட்டு முறைகள் நிறைய உள்ளன. அடுத்ததாக டென்மார்க் மீதான ஜெர்மன் படையெடுப்பினுடைய ஆண்டு நிறைவு இந்த நாள். பாக்தாத் விடுதலை நாள் ஈராக் குர்திஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு தினம் கொசோவோ என்று எந்த நாட்டில் இது அரசியல் அமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. மீண்டும் வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைடு. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.